ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு எபிசோட் 66 டே 65 என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அண்ட் பாரு 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. குசு குசு குசுன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. அந்த மைக்கை ரிமூவ் பண்ணி பேசினாங்க பார்த்தீங்களா, அதுவும் பக்கத்துலேயே கேப்டன் வச்சுக்கிட்டு வேற லெவல் தில்லு தான் இல்லையா, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து மைக்கை வந்து மாட்டுங்க அப்படின்னும் போது அமித் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறத பார்க்க முடியுது. அண்ட் க்ளீன் வந்து ஒழுங்காக பண்ணல பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவும் கனியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்வை பற்றி. இது வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்க. ஏ வெற்றி வேலா சாங் வந்து வருது, டான்ஸ் ஆடுறாங்க. உடனே வியானா வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒழுங்காக க்ளீன் பண்ணல அப்படின்னும் போது இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பாரு வந்து ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க. அண்ட் சபரி வந்து ஆனியன் கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரும் கம்ருதீன் திரும்பவும் வந்து பெட்ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர ஒரு லவ் லாங்குவேஜாக இருக்குது. அந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஹிந்திலாம் வருது போல் இருக்குது. லவ் லாங்குவேஜ் வந்து ஆக்ஷனில் வந்தால் கூட பரவாயில்ல, தப்பிச்சிக்கலாம். ஆனால் லாங்குவேஜில் வருது பார்த்தீங்களா, அந்த லாங்குவேஜ் வந்து அதுவும் தமிழ் இல்லாமல் ஹிந்தியில் வர்றது வந்து செம்ம விஷயம். அதையும் மெதுவாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்மளோட பிக் பாஸ் வந்து எல்லாரையும் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணோன்னே பல முறை சொல்லியும் எச்சரித்தும் நீங்கள் கேட்கல, நேற்றுக்கு நைட்டும் இப்படி தான் பண்ணீங்க, இன்றைக்கும் இப்படி தான் பண்ணீங்க, மைக்கை மூடிட்டு பேசுகிறீங்க, மைக்கை ரிமூவ் பண்ணிட்டு பேசுகிறீங்க, அண்ட் இது வந்து தமிழ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்த வீட்டில் இருக்க டீ, காஃபி, மில்க்கு, எக்கு இது எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்துக்கும் கனிக்கும் பிக் பாஸ் ஆணையிடுறாங்க. ஆணையிட்டது மட்டும் இல்லாமல் தட்டில் வந்து முட்டை இருக்குது, எல்லாரோட தட்டுலேயும் முட்டை இருக்குது, அந்த தட்டில் இருக்க முட்டையை கூட சாப்பிடக்கூடாது, அதையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கம்ருதீன் வந்து நான் ஸ்லோவாக தான் பேசினேன், நான் மறைக்கலாம் இல்லை அப்படின்னும் போது ஸ்லோவாக பேசுனீங்களா கம்ருதீன், அப்போ ஸ்லோவாக எடுத்து வைங்க இந்த திங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கிட்டேயும் அமித் கிட்டேயும் நம்ம பிக் பாஸ் சொல்கிறத பார்க்க முடியுது. அண்ட் சாரின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட இவங்க ரியலைஸ் பண்ணுற மாதிரி இல்லை, தெரிஞ்சுதாங்க தப்பு பண்ணுறாங்க. கம்ருதீனும் சரி பாருவும் சரி. திவ்யா வந்து சொல்கிறாங்க என்னன்னா, நான் வந்து பார்த்தேன் இவங்க வந்து மைக்கை இறக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்தது வந்து இன்றைக்கி நாமினேஷன் வைங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. அண்ட் பிபி வீடு வழக்காடு மன்றமாக மாறுது அப்படின்ட்டு கனி வந்து படிக்கிறாங்க. அதுதான் இந்த வாரத்தோட டாஸ்க்கு. ஸோ நம்ம வந்து கேஸ் வந்து கொடுக்கணும், யார் மேலே வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட்டை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம், ஜட்ஜை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட இது இருக்கு இல்லையா, தவாரி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஒன்று. அண்ட் குமாஸ்தா உங்களே வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வினோத்தோட கேஸ் தான் வருது. அது என்ன அப்படின்னா வாட்டர்மெலன், அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் இருந்தார்ல திவாகர், அவர் போனதுக்கு வந்து வினோத் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து கேஸ் போடுறாங்க. யார் மேலே அப்படின்னா ஆதிரை மேலே. ஏன்னா ஆதிரை வந்து வெளியிலேருந்து ஒயில்ட் கார்டாக உள்ளே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்து வினோத்தால் தான் வாட்டர்மெலன் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து கிடையாது, உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வினோத் வந்து கேஸ் வந்து போட்டிருக்காப்புல. அதுக்கு வந்து ஜட்ஜாக வந்து அமித் இருக்காங்க அண்ட் திவ்யா இருக்காங்க. அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கிறத பார்க்க முடியுது, இன்னொரு பக்கம் அரோரா இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இவங்க 2 பேர் வந்து அவங்களோட சார்பாக நிறைய விஷயம் வந்து பேசுகிறாங்க. அண்ட் அவர் போனதுக்கு அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து எடுத்து வைக்கிறாங்க, எக்ஸாம்பிள்ஸும் எடுத்து வைக்கிறாங்க. அதாவது வினோத் வந்து வெறுமனே வாட்டர்மெலன் ஸ்டாரை மட்டும் கலாய்க்க மாட்டாங்க, எல்லாரையும் தான் கலாய்ப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அதனால் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அவர் பண்ண தப்புனாலேயோ அவர் மக்கள் ஓட்டு வந்து கம்மியாக வாங்கினதுனால மட்டும்தான் வெளியில் போயிருக்காரே தவிர வேறு எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக பேசுங்க அப்படின்னும் போது அவங்கவுங்க பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பாரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, உடனே வெளியில் போயிருங்க பாரு, உள்ளே இருக்க முடியாது, இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லும்போது ஏதோ ஜட்ஜாக இருக்கிறதுனால அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, திருப்பி நம்ம அமித் கிட்ட வந்துட்டு என்னங்க சார் அப்படின்னா, அதான் அமைதியாயிட்டாங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமித் வந்து மொக்க பண்ணிட்டாங்க. இதில் எனக்கு என்னென்னா அமித்தோட ரோல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அமித் வந்து ஒரு வயசான எக்ஸ்பீரியன்ஸ் ஜட்ஜ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேசுகிற வே ஆஃப் டாக்கிங்காக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வினோத் வந்து இடையில இன்டரப்ட் பண்ணது கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருந்தது. அதுக்கு வந்து சில வார்னிங்ஸும் கோர்ட்டில் வந்து வாங்கினாங்க. அதற்கு அடுத்தது இதோட தீர்ப்பு வந்து என்னென்னா மக்கள் தரப்பில் வந்து டிசைட் பண்ணுன்ற மாதிரி. ஸோ அங்கே வந்து கோர்ட்டில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பேசி டிசைட் பண்ணிட்டு ஃபைனலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இது வந்து வினோத் பக்கம் தப்பு கிடையாது. வாட்டர்மெலன் ஸ்டார் போனதுக்கு அவர் தான் காரணம். வினோத் எப்படி எல்லாரையும் எப்படி கலாய்ப்பாங்களோ அதை மாதிரி தான் கலாய்க்கிறாங்களே தவிர ஸ்பெஷலாக வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து டார்கெட் பண்ணிலாம் இது பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஸ் வந்து வினோத் சார்பாக முடியுது அண்ட் வினோத் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சுட்டு அந்த ஆட்டிடியூடை ஒரு மாதிரி காட்டும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு நாக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டுறாங்க. அது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, ரொம்ப நல்லாவே இல்லை, சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து ஐயோ ஐ கான்ட் லிவ் ஹியோர், என்னெல்லாம் இப்படிலாம் இருக்கவே முடியாது, இது என்ன இது இவ்வளோ ஒரு கேவலமான பிஹேவியராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. அப்படியே வந்து ஒருத்தர் பேச, ஆதிரி ஒரு பக்கம் பேச, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, என்ன இவர் இப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் வினோத்துக்கும் நடுவில் சண்டை வந்துடுது. அடுத்த ஆதிரி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, அதாவது நான் என்னோடய பாயிண்ட்டை தானே எடுத்து வைக்கிறேன், நீங்கள் வந்து என்னையே நீங்கள் வந்து எஃப்ஜேவோடலாம் பேசுகிறீங்க அப்படின்னும்போது, எஃப்ஜே நான் உங்க கூட வந்து ஆதிரியை கம்பேர் பண்ணனா அப்படின்னும்போது, ஆமாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னும்போது எஃப்ஜே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து பொதுவாக தான் இருந்தேன், அந்த என்ன சொல்கிறது தவாரியாக வந்து நான் பொதுவாக தான் இருந்தேன், நீங்கள் வந்து ஏன் இப்படி என்ன டார்கெட் பண்ணீங்க அப்படின்னும்போது, இல்லை நீ மற்றவங்கள வந்து பேசாதீங்கன்ற இதே வந்து ஆதிரி அந்த அரோரா அந்த மாதிரி அந்த சைடில் இருக்கவங்க பேசுகிறப்போ மட்டும் நீ எதுவுமே சொல்லலை, அப்போ வந்து உன்னோட நட்புனால நீ வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்குள்ள நட்புன்னெலாம் நீங்கள் பேச வேணாம், நட்புன்னு தானே சொன்னேன், நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இதில் எனக்கும் ஒரு விஷயம் புரியல, என்னன்னா எஃப்ஜேவியும் நம்ம ஆதிரியும் வந்து வினோத் தப்பாக பேசலை, நட்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆனாங்கன்னு தெரியல. கடைசியில் வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியில் என்ன சொல்கிறது, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வினோத்னால கிடையாது, எஃப்ஜே மிஸ் பண்ணுறாங்க போல இருக்குது, அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது நம்ம எஃப்ஜேவும் போயிட்டு என்ன சொல்கிறது சமாதானப்படுத்துறதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கிறது அடுத்தடுத்த சீனில் வருது. பார்க்க முடியல தான், பட் என்ன பண்ணுறது, எபிசோடை பார்த்து தானே ஆகணும், நம்ம பிக் பாஸ் ஃபேன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து கம்ருதீன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னும்போது வினோத் வந்து சண்டை போடுறாங்க, ஏன்பா எனக்கு வந்து நான் நாக்கு சும்மா தான்ப்பா இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது ஆதிரிக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு சைடில் போயிட்டு நிற்கிறாங்க. இன்னொரு சைடில் போயிட்டு விக்ரம் கிட்டேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஏன்பா என் உதற தொட்டுப்பார் எவ்வளோ காஞ்சி போயிருக்கு, அதனால் நான் அப்படி பண்ணேன், நான் தப்பான அர்த்தத்துலலாம் பண்ணலப்பா அப்படின்னு சொல்கிறது பார்க்க முடியுது. பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படி தான் இருக்குது, எனக்கு ஒரு தடவை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நான் சொன்னேன், ஆனால் அதுலேருந்து அவர் பண்ணுறது கிடையாது, ஸோ உனக்கும் வந்து சுத்தமாக பிடிக்கல அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீ சொல்லிவிடு, அவர் புரிஞ்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரு வந்து சொல்கிறத பார்க்க முடியுது. கம்ருதீன் எதிரியே வந்து ஆதிரிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதான் விக்ரம் கிட்ட பேசினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருக்கும் பிரச்சனை என்னென்னா வினோத்து தான். ஏன்னா வினோத்தோட வே ஆஃப் பிஹேவியர் கொஞ்சம் மாறிடுச்சு தான், ரொம்ப ரூடாக இருக்காங்க, சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசு பண்ணிகிட்ருக்காங்க, பாடி லாங்குவேஜ் ரொம்ப தப்பாக இருக்குது. அண்ட் அந்த அந்த நாக்கை வந்து அடிக்கடி வந்து மடக்கிறது, அந்த உதட்டில் வந்து நாக்கை வச்சு வந்து ஒரு மாதிரி சொல்லட்டுறது, இதெல்லாம் வந்து பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இன்டீசெண்டாக இருக்குங்கிறது தான் வந்து அங்கே உள்ள பெண்களோட கருத்தாக இருந்தது. விக்ரமும் வந்து இது நல்லா இல்லைன்றாங்களப்பா, அப்போ மாற்றிக்கேன்ப்பா, எதுக்கு நீ இவ்வளோ அடம் பிடிக்கிற, இப்படி தான் இருப்பேன்னு ஏன் சொல்கிற, சிலருக்கு பிடிக்கலன்னா அதில் மாற்றிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து நிறைய அட்வைஸ், ஐடியா, ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனாலும் வினோத்துக்கு புரிய மாட்டேங்குதுங்க, வினோத் என்ன ஆச்சுன்னே தெரில, நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, நிறைய மக்களோட ஓட்டு வந்து வினோத் பக்கம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது டைட்டில் வின்னர் வினோத் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் ரேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டிங்கில் வந்துட்டு டாப் ரேட்டிங்கில் இருப்பாங்க இல்லையா, அதில் வந்து வினோத் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் வினோத்துக்கு அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை, சின்னோண்டு விஷயம் சொன்னால் கூட அக்செப்டே பண்ண மாட்டுறாங்க. கம்ருதீன் வந்து சொல்கிறாங்க, எப்பா நீ வந்து கொஞ்சம் ஒத்துக்கோ, ஓகே சொல்லு, எப்போ பார்த்தாலும் ஒரே அடம் பிடிச்சி நிற்காத, சில டைம் நம்மளும் தப்பு பண்ணுவோம், நீ தப்பு பண்ணுறனா அதை திருத்திக்க, கரெக்ட் பண்ணிக்கோ, எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் தடவையாக சூப்பராக வந்து அட்வைஸ் பண்ணதை பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாரும் வினோத்தும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வினோத் வந்து திரும்ப அதே விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா இடமும் வந்து வினோத் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன தெரிலங்க, கண்டென்ட் இல்லை போல் இருக்குது, அதனால் வினோத் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அமித் வந்து வினோத் கிட்ட வந்துட்டு, ஏன்பா உனக்காக தான் நான் ஃபேவராக பேசியிருக்கேன், உனக்கு தான் தீர்ப்பம் வழங்கியிருக்கேன், நீ ஏன் மேலே கோவப்படுற, எனக்கு ஒன்றுமே புரியல, இதெல்லாம் மாற்றிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து போயிட்டுருக்க
அண்ட் பார்வ பத்தி வந்து வியானாவும் சரி, நம்ம விக்கல் சிக்ரமும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன ஒரு நேரம் ஒண்ணு பேசுறாங்க, ஒரு நேரம் ஒண்ணு பேசுறாங்க. இவங்கள புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ற மாரி வியானா சொல்லவும், விக்கல் சிக்ரம் வந்து பாருலாம் வந்து பிக் பாஸ்க்கு அளவெடுத்து தச்ச ஆளு, செஞ்ச ஆளு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா பிக் பாஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பாருவால தான் வந்துட்டு நெறைய பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தா தான் ஹீரோஸ் யாரு, ஹீரோயின்ஸ் யாருன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அந்த கிரியேட்டர் வந்து பாரு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. பிபி வழக்காடு மன்றம். இன்னைக்கு ஒரு கேஸ் தான். நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நாளை சந்திக்கிறேன் வேறு சில கேஸ்களுடன். அன்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.